வேகமாக காலை தியானத்திற்கென்று ரோமர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். ரோமர் எழுதிய நிருபம் புதிய ஏற்பாடு 208 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு அன்டாஸ்டிக்கான பலன் அளிப்பார். மகிமை என்ற கீழ் மேலே 7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கோ நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரர் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிகளுக்கோ உக்கிர கோபாக்கினி வரும். நாம் இன்றைக்கு எப்படி அழகாக எழுதியிருக்காரு பாருங்களேன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். நாம் இன்றைக்கு 6ஆம் வசனத்தை தான் நாம் ஆதாரமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய கீ தான் இது. ஆனால் நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்ன தலைப்பு கொடுக்கணுன்ற ஒரு 5 நாளாக நான் தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை எங்கேயோ இருந்து இங்கே வந்து இந்த வஸ்தை நாம் இன்றைக்கு ஆதாரம் வைத்து ஒரு அதிகாரத்தை முழுமையாக நாம் பழைய ஏற்பாடில் பார்க்க போகிறோம். மெயினாகவே இது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான வார்த்தை. இந்த 6ஆம் வசனத்தை நாம் தியானம் வைத்து இன்றைக்கு ஒரு அதிகாரம் முழுமையாக இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை முழுமையாய் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் இன்றைக்கு அதுதான் பார்க்கப்படும். எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார், இன்டைரக்ட் மறைமுகமாக எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றுதான் இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். 10 மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். நம்முடைய கிரியை என்ன என்று நம்ம மனசாட்சிக்கு தெரியும். உலகத்தில் நம்முடைய 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கிரியெல்லாம். சிலது கிரியை மறைமுகமாக யாருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். 3வது பிசாசுக்கு தெரியும். நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன், என்ன மறைச்சிருக்கேன். ஐநோ. தேவனுக்கு தெரியும் நான் என்ன செய்தேன்னு. பிசாசுக்கும் தெரியும் என்ன செஞ்சு எப்படி வாழ்றாங்க. அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போய் நாம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நான் முழுமையாக இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 45 நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும் என்று சொல்லி பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சாலமோன் ராஜா, அவரே சொல்லிக்க, ராஜாவாகிய சாலமோன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் உட்கார்ந்திருக்க பற்றி சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும். இது கர்த்தர் ஏற்கனவே தாவீதுக்கு சொன்ன வார்த்தை. சிங்காசனம் எப்போது எனக்கு முன்பாக உறுதியா இருக்கும். ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் தரப்பட்டது. இந்த 2ஆம் அதிகாரத்தை தான் 4 விதமாக நாம் பிரித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் தொடக்கத்தை 1 தாவீது தொடங்குகிறார். நல்ல கவனிங்கள். தாவீதின் வாழ்க்கை முடிவும் இந்த 2ஆம் அதிகார முடிவில் சாலோமின் ராஜ்யத்தின் தொடக்கமும் தான். தாவீது ஒரு காரியத்தை சொல்லி தன் வாழ்க்கையை முடிக்கிறார் 2ல். இந்த 2 முடிவில் சாலமோன் ராஜ்யத்தில் சிறப்பட்டு ஆள்வதற்கு ஸ்டார்ட் பண்ண. இந்த நடுவில் இருந்து என்ன சொல்ற, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் புரியும். தாவீது மரணம் அடையும் காலம் சமீபித்த போது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. கவனிகள். அவர் சொன்னது முடிக்கும் போது சாலமோன் சொல்றார், சாலமோன் என்னவா யாரா இருப்பாரா, சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். தாவீதின் சிங்காசனம் என்று கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும். இந்த நடுவுல கர்த்தர் என்னென்ன பண்றாரு, என்ன செஞ்சாரு, இந்த அதிகாரத்தை 2ஆம் அல்ல கவனிங்கள். நான் வேகமாக போயிடுவேன். என்ன 2ஆம் அதிகாரத்தின் முழுமையா நீங்க பார்த்தா அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கிடையாது. ஒரு தீர்க்க தரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னது போல கிடையாது. அதே 2ஆம் அதிகாரம் சொப்பன மூலிங்களாலோ தரிசனங்கள் மூலிங்களாலோ இல்ல கர்த்தர் செய்தாரு, இது கர்த்தர் பண்ணான்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதல. ரெகோபியாம் ஒரு காரியத்தை வாலிபர் சொன்னதை கேட்டான், முதியோர் சொன்ன தள்ள போது அதுக்கப்புறம் எழுதுது, இது கர்த்தர் பண்ணி வச்சாரு. இந்த காரியத்தை யாரால வந்தது?
கர்த்தரால் அந்த அகிதோப்பில் நல்ல ஆலோசனையை யாரு அப்சலோம் கேட்காமல் ஊசாவின் ஆலோசனை கேட்ட. அதுக்கப்புறம் இது கர்த்தர் செய்தது எழுதி. ஆனால் அப்படி எழுதியிருக்கு. சில டைரக்டாவே மிகாவை கொண்டு அகியாவை கொண்டு பேசியிருக்கார். நேரா நீ செய், அது செய், அது செய்ன்னு சொல்லுது. ஆனால் இந்த அதிகாரத்தில் எதுவுமே இல்லை. எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், எப்படி சொன்னா எப்படி கர்த்தர் செயல்படுத்துகிறார் என்று இந்த 2ஆம் அதிகாரத்தை, இந்த 2ஆம் அதிகாரத்தின் துருப்பு சீட்டு எப்படிதான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஒரு காரியத்தை எப்படி தொடங்கி எப்படி கர்த்தர் முடிக்கிறார், எப்படி கர்த்தர் செய்கிறார் சொன்ன அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை எப்படி கர்த்தர் அளிக்கிறார் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். சில நேரங்களிலே சில காரியங்கள் நாம் செய்வதும் நடப்பதும் வாழ்வதும் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நாள் அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் விஷயமே. இது எந்த ஒரு மனிதன் அந்த நன்மைக்கு நன்மைக்கேற்ற பலனை பெறுவான். பைபிள் சொல்லுது தீமைக்கு தீமைக்கேற்ற பலன் பெறுவான், நீதிக்கு நீதிக்கேற்ற பலனை பெறுவான், பசுத்துக்கு பசுத்தேற்ற பலன் பெறுவான். பைபிள் சொல்லுது. இதுதான் வேதம். நமக்கு முன்பாக என்றைக்குமே தேவன் ஒன்னை வைக்கல, 2 வச்சிருக்க. ஒளி இருளும் பைபிள் சொல்லுது, ஜீவன் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும், இப்படிதான் பரிசுத்தமும் பாவம், இப்படிதான் 2 தான் இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம நிக்கணும். அந்த கெட்ட பலன் பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்த இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு அளிக்கிற என்னோட கூட வருகிறேன் சொன்னார். என்ன முதல் காரியத்தை எப்படி கர்த்தர் எப்படி ஒரு மனிதன் தொடங்கினதை கர்த்தர் முடிக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு காரியத்தை தொடங்கி ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை தொடங்கி தேவன் எப்படி முடிக்கிறார் என்றுதான் வேதம். நான் வாசிக்கிறேன் 13. ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலோமோனின் தாயாக பட்டணத்தில் வந்தான். நீ சமாதானமா வருகிறாய் என்று அவள் கேட்டதற்கு சமாதானமா தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன் உம்மோடு நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்குது என்றான். அதற்கு அவள் சொல் என்றாள். கவனிங்கள், இந்த ஆகித் யாருன்னா இந்த மகனா தாவீதின் மனைவி. இவங்க 4வது மனைவி. தாவீதுக்கு எத்தனாவது மனைவி? அகினோவாம், அபிகாயில், தல்மாய், ஆகித். அவங்க முதல் பிள்ளைங்கள பேர் தான் வச்சிருக்காங்க. 2வது பேர்லாம் நிறைய பிள்ளை. ஆகித் யாரை பெற்றாரு? அத்தோனியா. தாவீது இறந்த பிறகு நடந்த சம்பவம். இந்த அத்தோனியா தான் அப்சலோம் இறந்து விட்டான், அம்னோன் இறந்து விட்டார். ராஜா வாழ்வதற்கு ராஜாக்கு பல பிள்ளைங்க தான். ராஜா ஒரு தகுதி சிலருக்கு தான் இருக்கும். அதனால தான் ராஜா நிறைய கல்யாணம் கட்டுவாங்க. ஏன்னா கட்டப்புல பொக்கே ஆயிட்டா என்ன பண்ண முடியாது, ராஜ்யம் நிலைக்காது என்பதற்கு நிறைய திருமணம் கட்டணும். 10-20 கல்யாணம் கட்டுவாங்க சிலது. அதுல ராஜாக்குரிய தகுதி ராஜாக்குரிய எவனோ அவ்வளவுதான் கல்யாணம் கட்டுவாங்க. ஆனா அந்த ராஜாக்குரிய தகுதி அப்சலோமுக்கு இருந்து அப்சலோம் செத்து போயிட்டாரு. மூத்த பிள்ளையாக அம்னோன் இறந்துட்டாரு. ஆனால் ஆச்சா ஆகுவதற்கு ஒரே தகுதி தாவீது பெற்றதுக்கு பெற்ற பிள்ளைகள் யாருக்குன்னா அத்தோனியாக்கு தான் இருந்தது. யாருக்கு இருந்தது? நானும் அடிச்சு சொல்லுவேன், அத்தோனியா தவிர வேற கிடையாது. பிகாஸ் அத்தோனியா எல்லாமே தகுதி உள்ளவன். பைபிள் சொல்லுது அவன் சாலமோனுடைய தாயிட்டில் போயிட்டு நான் வீட்டில் வரும்போது வீட்டுக்கு போயிருக்காரு. அவன் கேட்குறாங்க, நீ வரும்போது சமாதானமா வரியா? ஏன்னா அத்தோனியா எப்பவுமே போனால் சமாதானத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு தெரியல. நீ ஏன் வரும்போது சமாதானமாக வரியா? ஆமாம், அவன்கிட்ட உன்னை கேட்கணும் அப்படின்னு. என்ன கேட்கணும் சொல்றாரு. 15 போன சொல்ற. அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதா இருந்தது. என்னது அழக சொல்றான் பார்த்தீங்களா? இந்த ஆழ்வது ராஜ்யம் என்னது, கிங்டம் யார்கிட்ட இருந்து? என்னுடையதான் இருந்தது என்று நான் அரசாள்றதற்கு இஸ்ரவேல் எல்லாம் என்னோட நோக்கமா இருந்தார்கள். மக்கள் எல்லாம் யார் பார்த்துருந்தாங்க? என் மேல இருந்தாருங்க. என்னை விட்டு தாண்டி கவனிங்கள் என்ன சொல்றாருன்னா, கூட்டம் என்னோட இருந்தது, ராணுவ வீரர்கள் என்னோட இருந்தாங்க, சேனாதிபதி என்னோட இருந்தாங்க, ஆவிக்குரியவர்கள் என்னோட இருந்தாங்க. யாரு? அபியாத்தார். ராஜா பிள்ளைங்கள யாரோட இருந்தாங்க? சாலமோன். ராஜா பெற்ற எல்லா குமார் ராஜா பிரபுக்கள் யாரோட இருந்தாங்க? பிகாஸ் அந்த எபிலிட்டி என்கிட்ட தான் இருந்தது. அந்த தகுதி யார்கிட்ட இருந்ததுன்னா என்கிட்ட தான் இருந்தது. ஆனாலும் சில மனிதர்கள் அப்படிதான் வச்சு நம்ம மெஷர் பண்றோம். நம்ம கவனிங்கள், படிச்சுட்டா அழகு இப்படி ஊன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது, யார் ராஜா ஆக மாட்டேன்னு நினைச்சாங்களோ கர்த்தர் ராஜா ஆக்கி வச்சார். கவனிங்கள், ராஜகுமாரெல்லாம் என்னைக்குமே சாலமோன் ராஜாவுன்னு சொல்லி நினைச்சதே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எல்லா ஜனங்களும் யார் ராஜாவை நினைச்சு பார்க்கல, சாலமோன் ராஜா. ஆனா அப்ப சொல்றாரு, என்னை விட்டு தாண்டி என் சகோதரருக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது ஆயிற்று. இப்போது நான் உங்களிடத்தில் ராஜ்யெல்லாம் என்ன போயிடுச்சு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் ராஜா ஆயிருக்கணும், ராஜா ஆகல, பரவாயில்ல.
மக்கள்லாம் நான் ராஜா நினைச்சாங்க கிடையாது. என் கையை விட்டு போயிடுச்சு, கிட்ட வந்து கை விட்டு போயிடுச்சு. ஆனால் நான் அது போன்ற பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஒரு ஜெபம் உங்ககிட்ட வைக்கிறேன், ஒரு பெட்டிஷன். என்ன? எனக்கு ஒன்று, ராஜ்யம் வேணாம். இப்போ நான் மன்றாட்டை, அவர் என்ன ஒரு மன்றாட்டை கேட்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? அதை எனக்கு மறுக்க வேண்டாம் அவள் சொல்லு என்றார். அப்போது அவன் ராஜாவாகிய சாலமோன் சொல்லை மறப்பதில்லை. கவனிங்க, மறுப்பதில்லை. சூனம் உள்ள அபிஷாக்கை எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன். நான் சொன்னாரு, சூனமுறாகிய அபிஷாக்கை எனக்கு திருமணம் பண்ணும்படி யார்கிட்ட கேட்கணும்? சாமி கேட்கணும். அதற்கு பட்சபால் நல்லது, நான் உனக்காக ராஜத்தில் பேசுவேன். கவனிங்க, தாயிட்டு சொல்றேன். அவன் சொன்னாங்க, உன் பேச்ச உன் புள்ள மறக்கவே மாட்டாரு. அதனாலதான் நான் ராஜாவிட்ட கேட்காம உங்ககிட்ட கேட்கிறேன். அவரே தம்பி, பல வயசு சின்னவர். நான் தான் ராஜாவா இருக்கணும். நான் ராஜ்யம் கேட்கல, ராஜ்யத்துல பங்கு கேட்கல, மந்திரியா இருக்க கேட்கல, நான் எதுவுமே கேட்கல. நான் வாழ்றதுக்கு அவங்க அபிஷாக்னு ஒருத்தர் இருக்காங்க. அவளை திருமணம் கட்டின ராஜா உத்தரவு என்ன பண்ண முடியாது என்னால. அது ராஜா எனக்கு நீங்க எதை கேட்டாலும் தருவாரு. திரும்ப கல்யாணம் மட்டும் எனக்கு கட்டிக்க முடியாது, நீ உதவி செய்ய. நான் பேசுறேன். அப்போ கொண்டு வந்து சமாதானமா செய்யுன்னு சொல்லி யார் நினைக்கிறா? பட்சமா நினைக்கிறாங்க. கொண்டு வந்து சமாதானமா கேட்கறாங்க. அப்போ நான் கேட்க போய் கேட்கறாங்க. அப்ப அவங்க அம்மா எப்படி கேட்கறாங்க கவனிங்களேன். இதுதான் நான் சொல்வேன் பட்சபாலின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். பட்சபால் தொடக்கம் ஒரு மோசமாக இருந்தாலும் பட்சபால ஏன் கத்துற முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே. அவங்க மனசு பாருங்களேன், ராஜாவுடைய ராஜாத்தி இப்போ 20. அப்பொழுது அவள் போய் கேட்குறாங்க, நான் உண்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன். கவனிங்க, எப்படிங்க பிள்ளைகிட்ட எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? இதுதான் ஒரு பிள்ளைங்க திருமணம் ஆயிட்டா தாய் பிள்ளைகள் கேட்ட மாற்றிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். ஏய் நீ டி போ. இன்னைக்கு பெற்றவங்க கிறிஸ்தவங்கிட்டே பிள்ளைங்களுக்கு எப்படி வயசாயிட்டா, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அந்த வயசு பிள்ளைக்கு 2 குழந்தைக்குது, வாடா போடான்னு கூப்பிடுறாங்க. நீங்க மரியாதை தராட்டி உங்க பிள்ளை யார் தருவாங்க? சிலர் டீன்றாங்க பிள்ளைங்களை, பொண்ணுங்களை. என்னைக்கே கோபத்தில் அப்பா அம்மா திட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு, அதே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என்றைக்குமே நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஏன் பிள்ளைங்க கேட்பாங்க வாங்க போங்க, ஏன் சிலர் கேட்பாங்க என்ன சின்ன வந்தாலாம். என் கேசு கிறிஸ்த கற்றுக் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு 90% கொஞ்சம் கொஞ்சம் மாறி நிற்கும். அவ டான் போட்டு எங்கேயுமே அவமரியாதையாகவே பேசி யார் இடத்துலும் நமக்கு கற்றுக் கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் மகிமைப்படுவார். கண்ணு சொல்லாம மேலூயா. ஆட்டோக்காரனுக்கு வாங்க சார்னா கூப்பிடு, வரியர் கூட வாங்க சார் சொல்கிறோம். தலை காஞ்சவங்கள கூட ஹலோ எப்படி இருக்கீங்க, அவங்களுக்கு தான் மரியாதை. நான் பார்க்குறேன், என்னை கேளுங்க, வாட்ச்மேனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். இந்த ஸ்கூல் வாட்ச்மேன் அவர் பாத்திரம் சொல்லிட்டு பண்ணுவார். குப்பைகளுக்கு மரியாதை கொடுப்பேன். ரோட்டில் ரொம்ப மட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்கம்மா போங்கம்மா. பிகாஸ் அவங்க உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி எல்லாருமே தேவசாயில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இவள் எல்லாருக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எப்படி அவருக்கு தான் அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ மறுப்பதில்லை. அதற்கு ராஜா என் தாயாரே கேளும், என்னது நான் உமக்கு மறுப்பது, நீ என்ன கேளு. அப்போது அவள் சூனமுறாகிய அபிஷேகை உங்களுடைய சகோதரனாகிய அத்துணைக்கு வேக பண்ண வேண்டும். பார்த்தீங்களா, இப்படிதான் வந்து வச்சு இப்போ இதுல இருந்தா இப்போ இருந்தா பார்க்க சொல்ல சூனமுறா கேட்டது கரெக்ட். அப்போ சாலமோன் படிங்க, நீ என்ன கேட்டாலும் சொல்லிட்டு. அப்போனா ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதித்திரமாக நீ சூனம் ஊராகிய அபிஷேகி அத்தோனியாவுக்கு கேட்பானேன். கேள்வி பாருங்களாங்க போட்டு. அப்படியான ராஜ பார்த்து அவனுக்கு கேளு, என்னது ஏமா அந்த அபிஷேக கேட்குற? அத்தோட என்ன நீ ராஜா என்னை வச்சு நீ உன் ராஜா பார்த்த அத்தோனியா கொடுத்துட்டு நீ தகுதியில சொல்லுமா? இப்படிதான் பார்த்தேன். என்னது நீ ஏன் ராஜாவா இருக்கிற மகனே, நீ ராஜா இருப்பதை காட்டில அத்தனை ராஜா நீ அப்படி சொல்லிட்டு கொடாரு. அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசனாகிய அபியாத்தாருக்கும் ஜுரியாவின் குமரன் யோபு. அதை கேளும், என்னம்மா நீ கேட்கிற இந்த ராஜ்யத்தை? எதுக்குமா சூனாம் ஊராளுக்காக 3 பேர் வராங்க பாருங்களேன். அபிஷேகம் கேட்குறது ராஜபாரத்தை கொடுத்துட்றேன், அபிஷேகம் கேட்கறதுக்கு நான் அது அபியாத்தாரை கொடுத்துட்றேன். அபிஷேகத்தை படைத்தலைங்களா ஒரு காலத்தில் கூட்டாளி தானே சொல்லிட்டு என்ன சொன்ன கொடுத்துறேன். எதுக்கையா கேட்கிறேன், எதுக்கு எடுத்துன்னு போங்க அப்படி சொல்லும் போது பைபிள் சொல்லுது, பின்பு சாலமோன் ராஜா அத்தோனியா இந்த வார்த்தை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாது இருந்தால். இந்த வார்த்தை எப்படி சொன்னா, யாருடைய உயிருக்கு சேதமாக சொல்லியிருந்தா அவனை பிராணனுக்கு சேதம் சொல்லாது. தேவன் அதற்கு சரியா அதற்கு அதிகம் எனக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு
இப்போது இன்றைக்கு அத்தோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காச வீட்டிற்கு பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்திரமாக கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயா கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். கீழே பார்த்தீங்கன்னா அபியாத்தர் நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாங்க. பைபிள் சொல்லுது. இல்லை யாரை பார்க்கலாம்? யோவாபும் செத்து போன மாதிரி இருக்குது. படைத்தலைவன காலி. அது கடைசியில் சிமையே செத்து போயிட்டாங்க. கவனிங்கள், இந்த காரியத்தை யார் தொடங்குது? நான் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி தான். இப்போ யார் தொடங்கினது? டேவிட் கிடையாது. நம்ம இங்கிருந்து பார்க்கணும். டேவிட் சொல்லிட்டு தான் எனக்கு தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தான் ரகசியம். சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லாது. ஆனால் எவ்விதத்திலையும் அத்தோனியாவுக்கு சொல்லவில்லை. அத்தோனியா கொள்ள எப்படி தாவீது சொல்வாரு? அத்தோனியா நல்ல அவ பெத்த பிள்ளை. தாவீதுக்கு தெரியும் ராஜாவாதற்கு தகுதியான யாரு? சாலமோனுக்கு ஆயிடுச்சு என்னவோ. ஆனால் இங்கே யாரு சொல்ற கீழே சொல்றதுன்னா, ராஜா ஆசன அபியத்தர் நோக்கி உன் நிலங்கள் இருக்கும் ஆனத்துக்கு போய்விடு, நீ மரணத்துக்கு பாத்திரம் வந்தோம், நீ என் தகப்பன தாவீதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆண்டவர் பெட்டியை சுமந்தபடினால் என் தகப்பன் அனுபவித்த உபத்தை நீ கூட அனுபவித்த இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். 28 நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புலை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோம் பட்ச சாயதான் வந்து அத்தனை பட்ச சேர்த்த. பைபிள் சொல்லுது, யோவாப் கர்த்தரின் கூடாரத்துக்கு ஓடி போனான் என்று பலிபீடம் நிற்கிறான் என்று ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி நீ போய் அவன் மேல் விழு என்றார். பெனாயா கர்த்தரின் கூடாரத்துக்கு போய் அவனை பார்த்து வெளியே வாண்டான். அவன் சொல்றான். பைபிள் சொல்லுது, அப்போ ராஜா அவன் நோக்கி அவன் சொன்னபடி செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமா முகாந்திரமா செய்த ரத்தத்தை என்னை விட்டு என் பிதாக்கள் வீட்டை விட்டு விலக்கி போடும். இப்போ நம்ம பார்க்கலாம். 3 பேர் செத்துட்டாங்க. நான் சொல்லுங்க, யார் தொடங்குது? தேவனுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு காரியம் தேவை. யாருக்கு? தேவனுக்கு ஒரு காரியத்தை முடிக்கணும். சாலமோனால் தொடங்க முடியாது. பிகாஸ் சாலமோன் சிங்காசனம் கர்த்தர் கொடுத்தது. தாவீது ரத்தம் சிந்தி அந்த இடத்துக்கு வரல, குற்றமில்லாத ரத்தம் சிந்தி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கிறா? சாலமோன். ஆனால் சாலமோன் தேசத்தை ஆண்டாலும் சாலமோனுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் யார் கையில் இருக்குது? தன் தகப்பன் சொன்ன சில காரியம் இருக்கு. சிமேயும் யோவாபும் கீலேயாத்தின் பர்சிலேயாகவும் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்ய வேண்டும் என்ற சில காரியங்கள் சாலமோனுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சில காரியங்கள் நீ செய்யணும் சொல்லு. ஆனால் எப்படி? இதுல அபியாத்தர் கிடையாது. நல்ல கவனிங்கள். யார் இல்லை திட்டத்தில்? அத்தோனியா கிடையாது. கவனிங்கள். அத்தோனியா, யோவாப், அபியாத்தர் ஒரு சர்க்கிளை வந்து எப்படி மாற்றாங்கன்னு தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன். கவனிங்க செய்தி. கவனிங்க, இந்த தேவ திட்டம், தேவன் திட்டமிட்டதை எப்படி செய்யறனா, இதை யோவாபும் அபியாத்தாரும் ஒரு திட்டம் போடுறாங்க. யாருங்க? அந்த திட்டம் 3 பேர் சேர்ந்து போடுறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அபியாத்தார், இந்த யோவாப், அத்தோனியாலாம் வந்து அத்தோனியாக்கு ஆலோசனைக்காரன் யார் இருந்தது? அபியாத்தாரும் யோவாபா இருந்தாங்க. ரைட்டுங்க. இப்ப திடீர்னு யோவாபின் திட்டம் பிளான், அபியாத்தார் பிளான் உடஞ்சி போச்சு. அத்தோனியா ராஜாவனே அந்த சேனைக்கு தலைவனாக இருந்த யோவாபுக்கு நினைச்சாரு, முடியல. அந்த பிரதான ஆசாரியனுக்கு நினைச்சாரு, முடியல. ஆனால் கர்த்தர் குறுக்கிட்ட போது என்ன போச்சு? பிரிஞ்சு போச்சு. ஆனால் ஏறத்தாழ ஒரு 17 வயசு தான் இருக்கும். யாருக்கு? சாலமோனுக்கு. நல்லா கவனிங்கள். எத்தனை வயசு இருக்கும்? சாலமோனு. ஆனால் இவங்களுக்கு ஏறத்தாழ எப்ரோன்லேயே பிறந்துட்டாங்க. 40 வயசு கிட்ட இருக்கும் ஏறத்தாழ. ரைட்டுங்களா? ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கும் ஒரு 40 வயசுக்குள்ள இருக்க என்ன வித்தியாசம்? முதிர்ச்சி. வயசுக்குன்னு ஒரு முதிர்ச்சி இருக்கு, வயசுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு, எல்லா அனுபவம், யுத்தத்தின் அனுபவம் இருக்கு, அநேகரை சந்திச்ச அனுபவம் இருக்கு. யாருக்கு இருக்குன்னா, என்னைக்குமே என்ன பண்ணுவோம்? அனுபவசாலி தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்கும். ஆனால் தேவன் என்னைக்குமோ தெரிந்து கொண்டு தான் பார்ப்பாரு. கவனிங்கள். இப்படி வரும்போது இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படி வரும்போது இந்த காரியத்தை எப்படியாவது மீண்டும் அத்தோனியா ராஜா வாக்கணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா, அபியாத்தாரும் யோவாப் நினைக்கும் போது ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. கவனிங்கள். இந்த திட்டம் எந்த அளவுக்கு அத்தோனியாவுக்கு புரிஞ்சது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படி போனா என் உயிர் போகணும் யாருக்கு தெரியாது? ஒரு பொண்ணுக்காக சாவணுமா அப்படின்னு அத்தோனியாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அத்தோனியா போயிருந்தா. ஆனால் ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, ஒரு பிளான். என்னது? ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்துறாங்க. யார? அத்தோனியா. கவனிங்கள். அவங்க நினைக்கிறாங்க அத்தோனியா வச்சு ஒரு துருப்பு சீட்டா
சில காரியங்களை சாதிக்கலான்னு. ஆனால் அத்தோனியாவே கர்த்தருக்கு துருப்பு சீட்டாக மாறிட்டான். இதுதான் பிரச்சனை. அவங்க நினைக்கிறாங்க அத்தோனியா வச்சு ஒரு காரியம் சாதிக்கலாம். இல்லை, அத்தோனியா தான் கர்த்தருக்கு துருப்பு சீட்டாக மாறிட்டான். கவனிங்கள். ஏன் அபிஷாக்கை கல்யாணம் பண்ணணும்? அபிஷாக் அது தாவீது வயதான காலத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கலாம். என்ன விஷயம்? சரி, தாவீது 1:1 வயசு என்ற வியத்தப்பி ஆன போது வஸ்திரங்களால் அவனை மூடினாலும் அவனுக்கு சில்னஸ் வந்துச்சு பாடியில். அதனால உடம்புல என்ன ஆகிப்போச்சு? உதறல். அநேக யுத்தங்கள் செய்து சின்ன வாலிப நாட்டிலேருந்து காடு மேடு ஓடி 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 வயதான காலம் வரைக்கும் சண்டை போட்டு போட்டு நரம்பு தளர்ச்சியோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருப்பது. அப்போது பைபிள் சொல்லுது, அவன் ஊழியக்காரர் அவன் நோக்கி ராஜசம் நின்று அவருக்கு பணிவிடை செய்ய ராஜாவை எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும், முன்னலானா அவர் மேலே படுத்துக்கொள்ளவும், ராஜாவாய் எங்கள் ஆண்டவனுக்கு தேடும் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லைங்களுக்கு அழகான பெண்ணை தேடி சூனமுள்ள அபிஷேகம் கண்டு அவள் ராஜாத்தில் கொண்டு வந்தாள். அந்த பெண் வெகு அழகாக இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்ய. ஆனால் ராஜா அவளை அறிவியல். அது என்ன ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா கன்கியூபின் அப்படின்றாங்க. என்னதுங்க கன்கியூபின் என்ற வார்த்தை தேடி பார்த்தேன். துணைவி திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்கிறவர்கள். ரைட்டுங்களா? திருமணம் என்ற அந்த சடங்கு செய்யாம, ஆனால் ஒரு ராஜாவுக்கு அவளோட சந்தோஷம் ஒரு மனைவி போல வாழ்வதற்கான, ஏன்னா மடியில படுப்பது எப்படின்னா அவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அரை நிர்வாணமாக தான் இருந்தாங்க. ஏன்னா ராஜாக்கு என்ன வரணும்? அனல் உண்டாங்க. ரைட்டுங்களா? ராஜா ஆளணும், அந்த கான்சியஸ் வரணும். ராஜாக்கு என்ன வேணும்? அதனால அவனால் அவள் பைபிள் சொல்லுது பாருங்களேன். அது தேவ மனுஷன் முதிர் வயதில் என்ன செய்தார் பார்த்தீங்களா? அவளை, இதுதான் விஷயம், என்றைக்கு பட்சபால் தப்பு பண்ணாரோ, நான் செஞ்சது பாவம் என்று உணர்ந்தார ஒரு மனுஷன் விழுந்த பிறகு மனுஷன் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன போச்சு பாருங்களேன். எந்த ஒரு வாழ்க்கையை நினைச்சா சந்தோஷமா பெண்ணோட இளம் பெண் தன் கன்னியோட வாழ்ந்திருக்க முடியும். பைபிள் சொல்லுது என்னதுங்க? ஆனால் அதுக்கு அவர் யாருன்னா ஒரு துணைவியை தான் கொடுத்தாங்க. யாருக்கு? யாருக்கு? தாவீதுக்கு. ஆனா தாவீது சேரல. இப்போ தாவீது செத்த பிறகு அந்த மனுஷிய யார் திருமணம் கேட்கறது? நான் கேட்கறேன்னா யாரு? அத்தோனியா. ஆனா அத்தோனியா ஏன் கேட்கிறாரு? நல்ல கவனிங்களே. அத்தோனியா இந்த இடத்துல போய் இந்த பொண்ணை கேளுன்னு குறிப்பா யோவாப் அபியாத்தாரம் சொல்வதற்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட், என்னைக்குமே கவனிங்கள், ராஜ்யம் ராஜாதான் சாலமன் ஆனாரு. ராஜாவுக்கு ஏறத்தாழ 17 வயசுக்குள்ளதா இருக்கு. இன்னொரு ராஜ்யம் என்ன பண்ணல? சிறப்படல. ஆனால் ராஜ்யம் சிறப்பட வேண்டுமானால் ராணுவம் எல்லாம் யார் கையில இருக்குன்னா யோவாப் கையில தான் இருக்குது. யார் கையில இருக்குது? 40 வருஷம் ஒரு ராணுவத்தை நடத்தி சென்றவன் தான் யாரு? தாவீது செய்த சண்டை கம்மி, யோவாப் செஞ்ச சண்டை தான் அதிகம். தாவீது ராஜான் தான் உலகம் அறியும். ஆனா எல்லா சேனையும் யோவாப் சொன்னதான் அறியும். பக்கத்து ராஜ்யம் தெரியும், இஸ்ரேல் இந்த ராஜா தாவீது. ஆனா இஸ்ரேல் சேனாதிபதி பயங்கரமான யோவாப் என்று எல்லா தேசமும் தெரியும். கவனிகள், ராஜா கிட்ட இருக்கு. ராஜாதா சாலமோன் இன்னும் சிறப்படல. எல்லா யுத்தம் போர் யுக்தி அந்த கலவரம் பண்றதுக்கு எல்லாம் புத்தி யாருக்கு தெரியும்? யோவாப் தெரியும். அதே போல ஆசாரியன் யாரா இருந்தான்னா யாரு? அபியாத்தார். அவனுக்கு எல்லாமே தெரியும், என்ன செய்யணும், என்ன ஞானம், அறிவு, புத்தி. ஆசாரியன் லேவியனுக்கு என்ன புத்தி எல்லாமே இருந்தது. கவனிங்கள், ஏன் இப்படி அமைக்குன்னா என்னைக்குமே இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஒரு 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 எண்ணம் இருக்குன்னா அவங்க எப்பவுமே இருமனம் உள்ளவர்கள். கவனிங்கள், அப்சலோம் எப்போ அவன் கரம் பலப்பட்டது அக்கித்தோப்பல் ஆலோசனை சொல்றாரு. மக்கள் எல்லாம் அப்சலோம் ஒரு தவறான வழியில் ஏமாற்றி கொண்டு வரான். யாருமே அப்சலோம் பின்னாடி போனவங்களாம் பாவம் எதுவுமே தெரியாதவங்க தான் போயிட்டாங்களா. ஜனம் கூட கூட வந்து திடீர்னு நான் ராஜா வாயிட்ட சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணல, அவங்க ராஜாவை ஏதோ போயிருக்காங்க, பலி செலுத்துறாங்க, போயிட்டாங்க. அப்போ அக்கித்தோப்பல் வந்து சொல்கிறாங்க, இந்த மக்கள்லாம் உங்க கூட ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா ராஜா விட்டு போனார் பற்றியா 10 பொன்னாடி இருக்காங்க மேலே என்னதுங்க. அந்த மறும நேரத்தில் அவரோட நீ சேரும் சொல்லும் போது ஒரு கூடாரம் போட்டு தான் பிள்ளைய தான் அப்பாவோடைய 10 மணி நேரம் சேரும்போது இஸ்ரேல் மக்கள்லாம் எப்படியா போச்சுன்னா ராஜா நாத்தமாக போயிட்டாரு. ஏதாச்சும் நாத்தமாக போன பிறகு அப்சலோம் கரம்னா போச்சு. ராஜா மனைவி மேலே பண்ண பிறகு இவன் தான் ஏன் ராஜா, இவன் தான் ஏன் நம்ம ராஜா அன்பிட்டியா தான் பொண்டாட்டியை காப்பாற்றுறது யாரு? எல்லாம் சும்மா எல்லாம் கூடி யாருக்கு இப்போ யாருக்கு விரோதமாக சண்டைக்கு போகிறாங்க? எஸ், இட்ஸ் அ சேம் பிளான். நீ அபிஷாக்க திருமணம் பண்ணிட்டா நீ ராஜாவுக்கு நாற்றத்தை உண்டு பண்ணு. ரீசனாவே அபிஷாக் யாரு?
தாவீதுக்கு துணைவி. இப்போ நீ பண்ணினா ஏற்கனவே மக்கள் எப்படிப்பட்ட மண்ணில் இருக்காங்க, இதை மட்டும் நீ செய், இராணுவத்தை நான் பார்த்துக்கிறேன். யார் சொல்லியிருப்பான்? யார் சொல்லியிருப்பான்? புரியுதுங்களா? எங்க சுத்தினாலும் மக்கள் வந்து ஊரியும் தும்மியும் போடுறதுக்கு யார்கிட்ட வருவாங்க? ஒரு சண்டை பண்ணாட்ட வருவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். பிகாஸ் a famous priest. யாரு? அபியாத்தார். அதுக்கப்புறம் தான் சாதோக்கு வந்தாரு. பெனாயா என்ற ஒரு ஒரு சேனை தளபதி. இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆகல. கவுனிகள் இவன் தெரியுது எந்த வழியில வரான்னு தெரிந்தான். உடனே ஒரு பொண்ணு கேளும் தருகிறேன் சொல்வதற்கு நீ எந்த ராஜ்யத்தை கேளையா? ஏன்னா இப்படி கேட்டு இத பண்ணி ஒரு ராணுவ புரட்சி வந்தா ஃபர்ஸ்ட் யாரையாவது போடுவாங்க, யாரை சாவடிப்பாங்க? தாவீது ஓடுறது ஃபர்ஸ்ட் ராஜ்யத்தை கேள. இந்த காரியம் நடந்தா மக்கள் என்ன ஆவாங்க? ஒருமனப்பட்டு ஃபர்ஸ்ட் யாரை சாவடி, என்ன சாவடிப்பாங்க? ராஜ்யத்தை கேளுங்க, ஆசாரின் கேளுங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? யோப் கேளுங்க சொல்லும் போதுதான் இப்போது போய் நம்ம அத்தோனியா சாவடிப்பா. அத்தோனியாக்கே தெரியாது இன்னைக்கு சாவ போறேன்னு. அத்தோனியா ஃபர்ஸ்ட் காலி. ரெண்டாவது அபியாத்தாரை கூப்பிட்டாங்க, பாரு கரெக்டா கண்டுபிடிக்காம நீ போயா போ. மூணாவது யோப சொல்றாங்க. இப்போ இந்த 2-3 பேரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அத்தோனியா he missed the chance. என்றைக்குமே தேவன் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்துனே இருப்பார். பல சந்தர்ப்பம் கர்த்தர் நம்ம காப்பாத்தி வராருன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தண்டிக்கும்படியே மாட்டிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன? 1ஆம் அதிகாரம் கடைசி நான் வாசிக்கிறேன். நான் 50 வாசிக்கிறேன். அத்தோனியா சாலமோனுக்கு பயந்ததினால். எப்போ? 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் கிடையாது. ராஜா அவன் தான் நினைச்சாரு, அவன் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கணும். இதோ அத்தோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படான் என்று, இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக்கணும். ராஜாவாகிய சாலமோன் தம் அடியான படைத்தால் கொன்று போவதில்லை என்று எனக்கு ஆணையிடுவாராக என்றான். சாலமோனுக்கு அறிவுபடுது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ராஜா வரதுக்கு கலகம் பண்ணா பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் என்னை யாரு பட்டயத்தை என்ன பண்ணக்கூடாது? இப்போ அவனுக்கு என்ன அத்தோனியாக்கு தைரியம்னா ஆணையிட்டார் சாலமோன். என்னது? எதில் கொல்லப்பட மாட்டேன் சொல்றது. அப்ப சாலமோன் அவன் யோக்கியன் என்று கவனிங்க. சாலமோன் யோக்கியன் என்று விலங்கு நடந்து கொண்டால், எத்தனையோ சத்தியம் பண்றப்பா உன்னை ஒன்னே பண்ண சொல்ல, நீ யோக்கியன் என்று நீ நடந்தது வெளிக்கொண்டால் உன் தலைமையில் ஒன்றும் தலையில் விழுந்து போவதில்லை. நீ யோக்கியன் நடந்தா, நீ யோக்கிய உண்மையா இருந்தினா தள்ள இருக்க ஒரு முடிக்கீழ வந்து போவதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படும். இதுதான் எப்பவுமே கீ. அப்படிதான் நீ யோக்கியன் இல்ல, நீ பொல்லாப்பு காணப்படும் என்றால் நீ அவன் சாக வேண்டும் என்றார். அப்போ அவர் ஆணையிட்டு கொடுத்துட்டாரு. முன்னாடி 2 வந்துருச்சு. நான் சொன்னேன் மரணம் ஜீவன். யோக்கியன் இருந்தால் தள்ளுந்து, நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா தள்ளுந்து ஒரு முடிவு விடாது. பொல்லப்பு காடுபடுமானார் சாக்கு விட. அவனை பலிபீட்டிலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த ராஜா சாலமோனை பார்த்து உன் வீட்டுக்கு முடிஞ்சு போச்சா, வீட்டுக்கு மிஸ் சான்ஸ், நீ வீட்டுக்கு போய் வாழ வேண்டிய நீ நல்ல கேப் இருக்கு பார்த்தீங்களா? அவன் சும்மா தான் போயிருப்பான். ஃபர்ஸ்ட் கிடைச்ச சந்தர்ப்பத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட முன்னாடி சமாதானமாக வாழ்க்கைய, உனக்கு கொடுக்கப்பட்ட முன்னாடி 2 இருக்குது. எப்படி வாழ்கிற? நீ இப்படி தான் வாழணும். இப்படி வாழ்ந்தினா இந்த பட்டை இன்னைக்கு காப்பாத்துச்சு, நாளைக்கு இந்த பட்டையை உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு முன்பாக இப்படி தான் வாழணும். உடனே நீ திட்டம் போட்டு வந்த அபிஷாக தானே, இது நேராக ராஜாவை சந்திக்கல, நீ ஏன் அவங்க அம்மாவை பார்த்த? அதுலேயே திட்டம் தெரிஞ்சு போச்சுல்ல. அம்மாவுக்கு எது கேட்டால் கொடுத்துருவாரு, பொண்ணு தானே. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு எகிப்து பொண்ணை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மன் ஜாதியோட பொண்ணு. இப்போ ஏற்கனவே 2 ஒய்ஃபுக்கு தான் இருக்குது. 15-16 வயசில் முத்தி போனவர் தான் யார்? சாலமோன். எகிப்து ஒரு பொண்ணை கட்டினார், இந்த மாதிரி நாமலை கட்டினார் என்ற. அவன் சாகும்போது அவங்க பையனுக்கு 40 வயசு மேலே. பைபிள் சொல்லுது. இது யார் ஸ்டார்ட் பண்ணுது? தொடங்குனது அத்தோனியா கூட்டமாக இருந்தாலும் இல்லை, செயல்படுறது யாருன்னா கர்த்தர். ஏன் சொல்கிறேன்? 2 என்ன எப்படி நான் காட்டுறேன்னு பாருங்கள். 26 2ஆம் அதிகாரம். ராஜா ஆசனாகிய அபியத்தாரை நோக்கி, கவனிங்கள், நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனத்தத்துக்கு போய்விடு, நீ மரணத்திற்கு பாத்திரனா இருந்தும், கவனிங்கள் என்ன சொல்றது, நீ மரணத்திற்கு சாக வேண்டிய ஆளா இருந்தும் நீ என் தகப்பனை தாவீதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆண்டவர் பெட்டியை சுமந்தபடினால், கவனிங்கள், என் தகப்பன் இப்படிப்பட்ட சாட்சி யாருக்குமே கிடையாது. என் அனுபவித்த உபத்திரம் எல்லாம் என் தகப்பன் பட்ட நீயும் கூட அனுபவித்தபடினால், கவனிங்கள், வேற ஒண்ணு, தாவீது என்னென்ன உபத்திரம் பட்டாரோ அதான் நீ அனுபவித்தபடினால் இன்று தினம் நான் உன்னை அழக சொன்னார். எங்க அப்பா என்னென்ன பட்டாரோ அதான் நீ பட்ட. எங்க அப்பா காட்டுல இருக்கும்போது நீ காட்டுல இருந்த, எங்க அப்பா வனாந்தரத்துல இருக்கும்போது, எங்க அப்பா சவுலை துரத்தும் போது உன்னையும் துரத்துனா, இன்னைக்கு எவ்வளோ நீ அதுக்கு மாத்திரம் இல்ல, எதுக்குறா நீ கர்த்தருடைய பெட்டி சுமந்த ஆளு. அவன் தெரியும்.
அவர் மாத்திரம் அவர் மேலே கையை வச்சுட்டு சாவச்சு இந்த தப்பு பண்ணியிருந்தாருன்னா சாலமோனுக்கு என்ன கதி வரணும் சாலமோனுக்கு தெரியும். ஆசாரியன் பெட்டி சுமந்தபடி அவன் தப்பு பண்ணா கொலை பண்ணாலும் கத்தர் விட மாட்டார். இதான் விஷயம். ஏன்னா அது கத்தர் வச்சுட்டார். ஏன்னா காட்ஸ் பிளான் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தேவன் தான் தண்டிக்கணும், வேற யார் தண்டிச்சல கட்டணம் தண்டிப்பார். இதான் நீதி. என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, நான் சத்தியத்தை கற்றுக்கொண்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டு யார் எழுப்பினாலும் நான் ஏன் எதுக்கு பயப்பட மாட்டேன், எனக்கு தெரியும். ஓயம் எதுக்கு நான் பயப்பட எனக்கு தெரியும். பல முறை ஆண்டவர் சொல்வார், பல காரியங்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காரியங்களை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் பேசுவேன். சிம்பிள். எப்போ நிற்கும் போது சின்னத்தில் கத்தருடைய வார்த்தை அவ்வளா அதை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், போராடி கொண்டிருக்கோம். பைபிள் சொல்லுது, அவர் போயிடு யார் இந்த அபியாத்தார். நல்ல கவனிங்கள், நீ அபியாத்தரை பார்க்கலாம். இத்தனையோ வயதான ஏறத்தாழ இவருக்கு 60 வயது இருக்கும். இந்த மனுஷன் பார்த்து தான் சாலமன் பிறந்திருப்பாரு. சாலமன் தூக்கி கொஞ்சம் இருக்கலாம். இந்த மனுஷன் தான் சாலமோனுக்கு பாவ நிவர்த்தி செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆசை. இந்த மனுஷன் ஆசீர்வதித்து இவனுக்காக பலி செலுத்திருக்கலாம். யாருக்கு? சாலமோனுக்கு. இந்த மனுஷன் அதுக்கு மேல தாவீது வாழும் போதெல்லாம் தாவீதோட கூட இருந்து உபத்திரப்பட்டது கஷ்டப்பட்டதுன்னா தாவீதால் குடும்பத்தை எழுதுவான் இந்த மனுஷன். யாரு இந்த அபியாத்தர்? யார் தெரியுமா? இந்த தாவீது என்ற ஒரு மனிதனால் தான் முழு குடும்பத்தை ஏந்த அனாதையான இந்த அபியாத்தர் அனாதையாவது காரணம் இவன் அப்பனாகிய தாவீது. தெரியுமா? இவன் யார்? இந்த மனுஷன் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தவர், ஒரு பெரிய ஆசாரியன் குடும்பத்தில் இருந்தவர். இவங்க அப்பா ஒரு உண்மையுள்ள ஆசாரியன். அந்த குடும்பம் இன்றைக்கு ஒன்றுமில்லாம சாவதற்கு காரணம் யாருன்னா தாவீது என்ற ஒரு மனிதனுக்கு அவங்க அப்பா உதவி செய்ததினால். யார் இந்த அபியாத்தார்? ஏன் இவன் நன்மை செஞ்ச இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி வந்தது? 1 சாமுவேல் 22:20 அகிதூபின் குமாராகிய அகிமெலேக்கு குமாரரில் அபியாத்தார் என்னும் ஒரு பேரில் ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறம்பாக ஓடி சவுல் கர்த்தருடைய ஆசாரியரை கொன்றுபட செய்தி தாவீதுக்கு அறிவித்தான். யாரு? அபியாத்தார். அப்ப தாவீது அபியாத்தாரை பார்த்து ஏதோமே தோவை அங்கே இருந்தபடினாலே அவன் எவ்விதத்து சவுலுக்கு இது அறிவிப்பான் அன்றைய தினம் அறிஞரே உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நான் தானே. தாவீது எவ்வளவு உண்மையுள்ள மனுஷன் பார்த்தீங்களா? நீ எடுத்து நீர் பயப்பட வேண்டாம், என் பிராணனை வாங்க தேடுறனே உன் பிராணனை வாங்க தேடுகிறான், நீ என்னாதல் இரு. இவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் செய்தி சிம்பிளா சொல்றான். சவுலிட்டிலும் தப்பி தாவீது ஓடுறாரு. பலகனி வழியில் கொண்டு அரண்மனை அவனை எங்கே வெட்டி போட்டுருன்னு தாவீது அனுப்பும்போது அவங்க மனைவி ஒரு சிலையை வச்சு மேலே முடியெல்லாம் போட்டு மூடி அவர் பலகனி வழியை அமைச்சிட்டு ஓடிட்டு எப்படியே உயிர் தப்புனா போக சொல்ல ஓடி இவங்க அக்கிமேல கிட்ட வந்து பசியாகுது என்ன ஆகாரம் தரியான்னு கேட்குறேன். அவரை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யார் ராஜா வீட்டில் வந்துருக்க கத்தி எடுத்துன்னு வரல ஒன்றும் இல்லை ராஜாவில் அவசரம் வந்து வந்துட்டேன் பசியாகும் போது அப்பத்தை சிலதை கொடுத்து பட்டையாக தான் இருக்கான்ற நீ கோலியத்தை ஏலா பழத்தக்கில் போட்டு கோலியத்து பட்டையாங்க சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அந்த இடத்துல சவுல் வேலைக்காரன் தோவைக்கன்ற வந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாது. அக்கிமேலுக்கு என்ன தெரியும்னா சவுலுடைய மருமகன் தான் தாவீது. அதே நேரத்தில் தாவீது என்ற உண்மைகளை தான் தெரியும், கொடுத்துட்டு போயிட. இப்போ இந்த செய்தி தோவைக்கு போயிட்டு சவுல்கிட்ட சொல்லிட்டாரு. அக்கிமேலுக்கிட்ட தாவீது வந்தார், அவனுக்காக ஜெபம் பண்ணி கத்தியை கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு. உனக்கு விரோதமாக எழுப்பிவிட்டா சொல்லும் போது அக்கிமேலுக்கிட்ட வரான். ஏன் நீ சவுல் வந்து கேட்டு தாவீது வந்தானே நீனா விசாரிச்ச நீயும் தாவீது சேர்ந்து எனக்கு விரோதமாக எழும்புறீங்களா? பைபிள் சொல்லுது, நான் வாசிக்கிறேன் 16:15 இன்று தினம் உனக்காக தேவ சந்தில விசாரித்து தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாக இருப்ப. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிய என் தகப்பனை வீட்டார் எவன் மேலேயும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவர் எல்லாம் ஒரு சிறிய காரணம் பெரிய காரணம் அறிந்தில்லையா? எனக்கு எதுவுமே தெரியாதையா, உனக்கும் மருமகன் பிரச்சனை தெரியாதையா? அவர் எதுக்கோ ஓடியார், அவர் எனக்கு தெரியாது. தாவீது என்ப ஒரு பிரபலமான மனிதன், அவன் மருமகன் தெரியும், அவன் உண்மையிலும் தெரியும், அவன் சேனாதிபதியும் தெரியும், அவன் ஏலா பழத்தாக்கில கோலியத்தை எடுத்து தான் தெரியும். அவன் கேட்கும் போது ஆகர கொடுத்த கேட்ட பட்டம் கொடுத்த மற்ற பேர் இல்ல நீ எனக்கு விரோதமாக தாவீது எழுப்பிட்டு சொல்லிட்டு ராஜாவோ அக்கிமேலேக்கும் நீயும் தகப்பனை விட்டு அனைவரும் சாக வேண்டும் என்றான். 18 அப்போது ராஜா தோவைக்கு நோக்கி நீ போய் ஆசலை கொண்டு போடு என்றார். ஏதேமே தோவைக்கு ஆசல் மேல் விழுந்து சணநூல் ஏற்ப தரித்திற்கு 85 பேரை அன்றைய கொன்று போட்டான். ஆசாரியர்கள் பட்டணமாகிய நோப்பிலும் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளும் குழந்தைகளும் எல்லாவற்றையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அத்தை சித்தி ஆயா ஒரே ஒருத்தன் தப்பிச்சு வர்றாயா. யாரையா காரணம்? அவங்க அப்பா தாவீதுக்கு கொடுத்த அப்பன் தானே. எவ்வளோ தியாகம். ஓடி போய் தாவீது சொல்ல ஐயா இது மாதிரியே கொண்டு போட்டோம். ஆமாம் என்னால் தான் உங்கள் குடும்பம் ஆகிப்போச்சு, தயவு செய்ய ஆதரவு. அன்னைக்கு அந்த
ஓட்டத்தை தொடங்கி குடும்பத்தெல்லாம் எழுந்து அனாதையா தாவீதாரில் இருந்து இந்த அபியாத்தாரின் வாழ்க்கையின் முடிவு எப்படி போகுது பத்தியா? ஒரு சின்ன பையன், நேற்று பிறந்த பையன், எத்தனை சொன்னாப்ப அவன் நீ செத்துருவ, நீ போயிடு சொல்லி ஒரு பெரிய அவமானத்தை நிந்தைய சுமக்கும்படியாய் அபியாத்தாருக்கு வச்சு. யார் இந்த அபியாத்தார்? தாவீதுக்கு என்னென்ன செஞ்சார் நம்ம வசனம் பார்க்கணுமே. சில நேரங்களில் நம்ம சில காரியம் நல்லது செஞ்சுருப்போம், ஆனால் அதனால சில காரியங்கள் ஒப்புரவாக மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்ல காரணம், நான் இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் நான் செஞ்சு எல்லாம் கத்த மறந்துவாரு நினைக்க வேண்டாம் என்பதுதான் சத்தியம். இன்னைக்கு பக்கத்தில் 23ஆம் அதிகாரம் கவனிங்கள். தாவீது 23, தாவீதையும் மனுஷியும் முற்றுக்கு போடும் கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்துக்கு யாரு கேகிலா என்ற பட்டணத்தில் தாவீது இருக்கிறாரு. அப்போ சாவுல் வந்து வராரு. அப்போ தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுங்க என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசனாகி அபித்தை நோக்கி ஏபோத்து இங்கே கொண்டு வா என்றான். அப்போது தாவீது இஸ்ரவேல் தேவனை கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து இந்நிமித்தம் பட்டித்து அழிக்க வகைத்திறான் என்று முதலில் நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். பாருங்க, அந்த ஆசாரியன் எந்த நேரத்தில் அந்த ஏபோத்தை கொண்டு கேட்க, அப்போ கேகிலா பட்டு என்ன அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்ல, உன் அடியான் கேள்விப்பட்டு போய் சவுல் வருவானா? இஸ்ரவேல் தேவனை கர்த்தாவே, இது உங்களுடைய அடியானுக்கு தெரிவிக்கிறேன் என்றான். அப்போ கர்த்தர் அவனுக்கு வருவான். அப்போ யார் மூலமான செய்தி வந்தது? அவர் ஒரு ஏப்போத்து வச்சிருந்தாரு. அந்த ஏப்போத்தின் மூலமாய் கர்த்தர் வருமான செய்தி என்ன பண்ணாரு? கொடுப்பாரு. இப்போ தாவீதுக்கு ஒரு பெரிய செய்தியை காப்பாற்றும்படியான ஒரு பக்கபலமா இருந்தது யாரு? இதே எடுத்துக்கொள்ளுங்கள். 30ஆம் அதிகாரம் வசந்த பார்க்கலாம். 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் வேகமாக 30:7 தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏப்போத்து என்று கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏப்போத்தை கொண்டு வந்தான். எப்போ? 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகஜனும் தன் குமாரத்தின் நிமித்தம் மனக்கேசம் அவனை கல்லெறிய வேண்டும் சொல்லிக் கொண்டார்கள். யாரு கூட இருந்தவங்க எல்லாரும், கத்திய பிடிச்ச எல்லாரும், கூட சாப்பிட்ட எல்லாரும் தாவீது சாவனே சில திரும்ப. ஆனா ஒருத்தன் பாருங்க, கத்திர ஊழியக்காரன், அவன் நிக்கல, அவன் நின்னுதான் யார் பக்கம் நின்றான்? ஒரு கூட்டம் தாவீது அடிக்க நினைச்சது, ஒண்ணுமே கேட்க முடியாது. மறு கூட்டம் ஒருத்தன் நிக்கிறான். அந்த நேரத்திலயும் தாவீது நின்னவன் யாரு? அபியாத்தார். கீழே சொல்லுது, அப்போதுதான் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பன இருக்கிறது, அதற்கு பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும். இதை விட்டுருங்க. தாவீது இவங்க உயிரை பணம், இந்த குடும்ப உயிரை பணைய வச்சு தாவீது காப்பாத்துது யாருக்கா தெரியுமா? 17ஆம் அதிகாரம் இருங்க, 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது 15. பின்பு ஊசாய் சாத்தோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, யாருங்க இன்னபடி அக்கித்தோப்பில் அப்சலோமுக்கு இஸ்ரவேல் மூப்பருக்கு ஆலோசனை சொன்னான், நானும் இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்போது நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி மனாந்தத்துக்கு வெளியில் தங்க வேண்டாம், ராஜ்யம் அவர்களுக்கு சகல ஜனங்கள் விழுங்கப்படாதே, தாமதம் இல்லாமல் அக்கறைப்படணும் சொல்லுங்க. கவனிங்கள், அப்சலோம் அழிக்க வரா யார? அப்போ அக்கித்தோப்பில் ஆலோசனை சொல்ற, அதை மாற்றி ஊசா ஒரு ஆலோசனை சொல்லிட்டார். அப்போ யாருடைய ஆலோசனை கேட்டார்? இவரு அப்சலோம். ஆனால் தாவீது ரொம்ப தூரம் கிடையாது, ரைட்டுங்க. அப்போ செய்தி சொல்லணும். இங்க நடக்கிற செய்தியை, உள்ளூர்ல நடக்கிற செய்தியை உளவா யார் நிற்கிறதுனா ஊசாவும் அபியாத்தாரும், ரைட்டுங்களா? ஊசா போய் சொல்றாரு, இது மாதிரி நான் சொன்னேன், அக்கித்தோப்பில் ஆலோசனை இப்படி சொல்லியிருக்கான், அதெல்லாம் இப்போ தாவீது இருக்குவானா, கரையை கடந்து போக சொல்லுங்க, எங்க யோர்தான் கடந்து போக சொல்லுங்க அப்படி சொல்லும்போது இந்த செய்தி யார்கிட்ட சொல்றாரு? அபியாத்தார் எங்க இருக்காருன்னா அப்சலோம் தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? நல்ல கவனிங்கள், எங்க இருக்காங்க? இந்த செய்தி அப்சலோமுக்கு தெரிஞ்சா தாவீது எங்க இருக்கிறாரு? தாவீதுக்கு ஒரு இங்க நடக்கிற செய்தி யார் சொல்ல போறா? எருசலேமில் நடக்கிற செய்தியை பக்ரூம் ஊர்ல இருக்கிற தாவீதுக்கு சொல்லுனா, அங்க சாத்தோக்கும் யார் அபியாத்தாருக்கு சொல்லும் போது அபியாத்தார் என்ன பண்றான்னு பாத்தீங்களா? இப்போது சீக்கிரமா 16 இப்போது நீங்க சீக்கிரமா தாவீது அறிக்கும் செய்தி அனுப்பி ராத்திரில வனாந்தரத்தில் வெளியே தங்க வேண்டாம், சரிங்க, ராஜா அவனோட சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடி தாமதம் இல்லாமல் அக்கறைப்படவே சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அக்கிமாசும் தங்கள் நரகத்தில் பிரவேசின காணப்படாம இன்று கொண்டு நின்று கொண்டு ஒரு வேலைக்காரி போய் அதை அவளுக்கு சொன்னா. கவனிங்கள், அவங்க 2 பேர், இந்த 2 பேர் யாருன்னா, யோனத்தான் யாருன்னா அபியாத்தார் புள்ள. கவனிங்கள், இவங்க போய் செய்தி சொல்லும் போது ஒருத்தன் பார்த்துட்டு அப்சலோம் சொல்லிடுறான், யாரு இது மாதிரி யோனத்தான் அக்கிமாசம் செய்தியை தாவீது சொல்ல போறோம், கூட்டம் தேடி வருது உங்களை பிடிக்க. அப்போ என்ன ஒரு கும்பல் என்ன பண்றான், ஒரு வீட்டில் போனேன் கிணத்துக்குள்ள இறங்கிறாங்க 2 பேர். எப்படி நம்ம நினைக்கிறோம் ராகாப் தான் 2 பேர் காப்பாத்தினாங்க? இல்ல, அப்படி மேலே பாயை போட்டு நொய்யை புடைச்சிட்டு அவங்க வெளில போங்க சொன்னாங்க. பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது 20 அப்சலோம் சேவர் அந்த ஸ்திரீ வீட்டுக்கு வந்து அக்கிமாசம் யோனத்தான் எங்கென்று கேட்டார்கள். 20 அவருக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பல போய்விட்டா என்றால் அவருக்கு ஏடி காண போய் எஸ்எம் அவர்கள் போன பிற்பாடு கிணத்துல இருந்து ஏறி வந்து தாவீது ராஜாக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து நீ ஆற்றை கடந்து போகினான், எப்படி அக்கித்தோப்பில் உங்களுக்கு
விரோதமாய் ஆலோசனை சொன்னார். கவனிங்கள், உயிரை பணைய வைத்ததே அந்த குடும்பம். அபியாத்தார் உயிரை அப்சலோம் தெரிந்தா வெட்டி அப்படியே கொலை செய்ய நினைக்கிறவன் ஏன் அவன் அபியாத்தார் கொண்டிருக்க மாட்டான்? அவன் அபியாத்தார் போல யோனத்தானும் சாத்தார் போல அக்கிமாசும் ஒரு உயிரை பணைய வைக்கிறாங்க. எங்க? தன் சொந்த கணத்துல உள்ள மூடி போய் அங்கிருந்து ஓடி இவங்க சொல்ற செய்தி தான் அவங்க யோர்தானை கடந்தாங்க. இல்லன்னு வைங்களேன், அப்சலோம் கிட்ட அன்னைக்கு காலி உயிரை பணைய வச்சு காப்பாத்தின குடும்பம் இந்த குடும்பம் இன்னைக்கு நடுத்தல வந்துச்சு. இந்த குடும்பம் அன்றைக்கு தாவீதை காப்பாற்ற விட்டா சாலமோன் செத்துருப்பான். இவன் நன்மை செஞ்சாங்க. ஏன் இந்த அபியாத்தாருடைய நிலைமை எப்படி? ஏன் தேவன் அனுமதித்தார்? பிகாஸ் பிதாக்களின் அக்கிரமம். என்ன பிரதர், மனுஷன் வாழ்க்கை ரெண்டு. என்னது என்னது? பிதாக்களின் பாவம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், அவருடைய அக்கிரமத்தை நாங்கள் சுமக்கிறோம். எப்படி? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26, 27. ராஜ்ய ஆசனை அபிதை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற அனத்துக்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பார்த்து வந்து நீ என் தகப்பனாக தாவீதுக்கு முன்பாக கர்த்தரை ஆண்டோடைய பெட்டியை சுமந்தபடி நீ உன் தகப்பன் அனுப்பித்து உபத்தை நீ இன்று கூட அனுப்பித்து இன்று நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். அப்படியே இது இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? 27 சாலமோன் செஞ்சது. சாலமோன் ஏன் தள்ளுற சாலமோன் தெரியாது, இது எழுதுவங்க தான் தெரியும். சாலமோன் இந்த காரியம் செஞ்சால் சாலமோன் தெரியாது. இந்த காரியம் நடந்தது யாருக்கு தெரியாது? அபியாத்தாருக்கும் தெரியாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யோபுக்கும் தெரியாது. செத்து போன அத்தோனிக்காக தெரியாது. யாருக்கும் தெரியாது. பைபிள் சொல்லுது, பரிசுத்தமாக எழுதுற அப்படியே கர்த்தர் சீலோவிலே எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சீலோவிலே சாமுவேல் நாட்களுக்கு முன்பாக, ஏலி நாட்களுக்கு அப்புறம் சாமுவேலுக்கு அப்புறம் சவுலுக்கு தாவீது, ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு முன்பாக 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏலியின் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அப்ப யார் இது காரியத்தை செய்யறா? நான் சொன்னேன், துருப்பு சீட்டை நீ ஸ்டார்ட் பண்ண, அதை கத்தர் மாத்திட்டாரு. தொடர்ந்து நீ கத்தர் முடிக்கிறார். நேரத்தில் காரியங்கள் பிரச்சனை மக்கள் தொடங்குவாங்க, கத்தர் முடிச்சிடுவார். சில பிரச்சனை மக்கள் தொடங்குவாங்க, யார் முடிச்சிடுவா? சில காரியங்களை மக்கள் தொடங்குவாங்க, யாராவது தொடங்குவாங்க, சகலம் நன்மைக்கு எதுவா முடிக்குது. அல்லேலூயா. நிறைவேற்றும்படி சாலமோன் அபேத்தியாரை கர்த்தர் நாசத்தை தள்ளி போட்டான். ஃபாதர், என்னையா இந்த கதி? நீ போ ஊருக்கு. யாருக்கு அந்த ஊர்ல தாத்தா இல்லை, யாருமே செத்து போயிட்டாங்க, யாருமே இல்லை. வாழ்க்கையில பாருங்களேன், எத்தனையோ வருஷம் தாவீது கூட ஓடி 40 வருஷம் தாவீது கூட அரண்மனையில் இருந்து வாழ்க்கையின் முடிவு ஒரு வனாந்தர பயணம், வேதையின் பயணம், அவமானத்தின் சின்ன. அது மாத்திரமில்ல, பிரதான ஆசாரன் இனிமேல் பெட்டியை சுமக்க முடியாது, சுமப்பதற்கு சாத்தக வச்சுட்டான். எழுந்தது வாழ்க்கையை பாருங்களேன். இனிமேல் கர்த்தரை ஆராதிப்பதற்கான முகத்தையும் எருசலேமில் யார் பார்க்க முடியாது? எருசலேமில் நடக்க போற கட்டப்போற தேவனுடைய ஆலயத்தை யார் பார்க்க முடியாது? அந்த பிரதிஷ்டை யார் கலந்துக்க முடியாது? வாழ்நாள் முழுவதும் யாரோ ஒருத்தர் செஞ்ச பாவம். இன்றைக்கு நம் குடும்பத்தில் யாரோ செஞ்ச பாவம், யாரோ செஞ்ச பாவம். எத்தனையோ குடும்பம், நல்ல குடும்பம் நடுத்தல் நிற்குது. பிதாக்கள் குற்றம் நேரத்தை செஞ்சிருப்பான். ஏலின் குடும்பம் ஓப்பனி பினாக்கா செஞ்சது பாவம். அன்னைக்கு கர்த்தர் சொன்னார் பேர் தள்ளுவேன்னு, அது எங்க வந்து அபியாத்தார் காலத்துல வந்து நின்னுது. இது யார் செஞ்சது? துருப்பு சீட்டை நீங்க போட்டீங்க, கர்த்தர் முடிச்சிட்ட. யோவாப். யார் இந்த யோவாப்? யோவாப் பட்டயத்தை செத்தான். அவனுடைய பட்டயம் கர்த்தருக்காக யுத்தம் செய்தது. உலகத்திலே ஒரு பட்டயத்தில் அதிக பேர் சாவட்சி யோவாப் தான் இருப்பான். பல லட்சக்கணக்கான வீரை வெட்டி போட்டவன் கர்த்தருக்காக. பல நூற்றுக்கணக்கான பைபிள் சொல்லுது, தாவீது யுத்த மனுஷன், நிறைய யுத்தம் செஞ்சு ரத்தம் செஞ்சா அவர் இல்ல, அவரை காட்ட யோவாப் தான். ராஜாவை நின்று முன்னாடி சண்டை போடுவாங்க, யார் பண்ணுவா? சேனாதிபதி. அந்த யுத்தங்களுக்கு வெற்றிக்கான யுக்தியை யார் கொடுக்கிறது? சேனாதிபதி. ஒரு கைது பண்ணப்பட்டவங்கள யார் வெற்றுது? அவங்கதான். அந்த சேனாதிபதியின் பட்டயம் அந்த மனிதனை போல 40 வருஷம் யுத்தம் பண்ணாரியா. 40 வருஷம் தோல்வியே கிடையாது. என்னங்க? தோல்வியே கிடையாது. அவ்வளோ பராக்கிரமசாலி, அவ்வளோ யுத்தம் பண்ண கடைசியில மடியும் போது சண்டை பண்ணி சாகல, பலிபீட்டில் கொம்ப பிடிச்சிக்கின்னு ஒரு பயந்தாங்கோலி போல பரிதாபத்துக்கு நேத்து வந்த பெனாயா அவனை வெட்டி. பெனாயா என்ன யுத்தம் பண்ணாரு? சாலமோன் நாட்டில் யுத்தம் நடந்ததா? யார் இந்த யோவாப்? சில நேரங்கள் ஏன் கர்த்தர் இந்த மனிதர்கள் 3 பேரை முடிச்சாருன்னு தான் நான் முடிக்கும் போது சொல்ல போறேன். யோவாப் யார்? முதல் யோவாப் எங்க ஃபைட் பண்ணாரு? யோவாப்
தாவீது எப்படி ஓடினாரோ, யோவாபுக்கும் தாவீதுக்கும் மத்த பிள்ளைங்க. யோவாப் தாவீதுடைய அப்பாக்கு சகோதரிங்க தான். தாவீது சகோதரிங்க தான் யாருங்க? சொந்த தாய் மாமா தாவீது. ரைட்டுங்களா? ஏன்னா ஈசாயின் பிள்ளைங்க தான் இவங்கெல்லாம். தாவீது சொந்த ஆமா, இப்படி சொந்தமா இப்படி செத்துட்டாரு. இவரு கூட இருந்து தாவீது ஓடும் 400 பேர்ல அவர் ஒருத்தர் இருந்தார். ஏன்னா நான் சொல்றேன்னா, யோவாப் என்ற பேரை 1 சாமுவேல்ல பார்க்க முடியாது. ஆனா யோவாப் தம்பியாகிய அபிசாயின் பேர் இருந்திருக்கும். நீ ஏன் 2 குத்து குத்துற? எங்கே இதில்ல நீங்க சீப்பனா அந்த இடத்துல மாட்டிப்பார்ல, அப்ப நான் குத்துறேன்னு சொல்லி யார் சொன்னது? அபிசாய். அபிசாய் இவங்க யாருன்னா யோவாப், அபிசாய், ஆசைகள். 3 பேரும் யோவாப் அண்ணன், 2வது அபிசாய், 3வது ஆசைகள். 3 பேர் பராக்கிரமசாலிகள். அபிசாய் கை ஒட்டி வெற்ற மாதிரி வெட்டி போட்டான ஒரு நாள்ல, ஒரே ஆளு, பல நூற்றுக்கணக்கான மக்களை. ஆசைகள் வெளியுள்ள கலைமான் போல ஓடுறவனா, பராக்கிரமசாலியா பயங்கரமா சண்டை போடுறானா. இந்த 3 பேர் என்ன ஃபைட் பண்றாங்க பத்தி. ஆனால் 1 சாமுவேல் முழுமையாவே இருக்க முடியாது. ஆனா அபிசாய் இருப்பா, யோவாப் கூட இருக்காரு. ஆனா முதல் ஃபைட் பண்ணது எங்கன்னா 1-2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல முதல் சண்டை போடுறாரு. கவனிங்களா, 12ஆம் வசனம். நேரின் கும்பரன் அப்னேர் சவுலின் கும்பரன் இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்னாப் கிபியோன் புறப்பட்டு, அப்போது யோரியாவின் குமாரன் யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோன் குளத்தினர் ஒருவருக்கு எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர் குளத்தின் இந்த பக்கத்தில் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றார். அதற்கு யோவாப் எழுந்து எது இங்க ஸ்டார்ட் பண்றாரு. எங்கன்னா சவுல் குடும்பத்திற்கும் இங்கதான் ஸ்டார்ட். எப்ப காட்டுறாருன்னா யோவாபு இங்கதான் யோவாப் நிக்கிறார். ஃபர்ஸ்ட் கவனிங்கள், ஒரு தலைவனா காட்டுறாங்க. ஆனால் இவர் சேனாதிபதி ஆனார். யாரு? யோவாப் சேனாதிபதி ஆனார். பின்னாளில எப்போ ராஜாவான பிறகு யார் சேனாதிபதி? இது இன்னும் அவரு ராஜாவாகல. யாரு? தாவீது கூட தலைவன் யார்? யோவாப் நிற்கிறார். எப்போ ராஜாவான பிறகு சேனாதிபதி யாருன்னா எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி சேனாதிபதி ஆனாரு? 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க 3ஆம் வாசிக்கிறேன். அப்படியே இஸ்ரவேல் மூப்பரெல்லாம் எப்போ ராஜமட்டில் வந்தார்கள். 11ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் தாவீது எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக கூட அவர்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர் தாவீது இஸ்ரவேல் ராஜா இருப்பினார். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடு எபூசியாக எருசலேமுக்கு போனான். எபூசு தேசத்தில் குடிகள் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீசியன் குடியை பிடித்தான். அதுதான் கவனிங்கள். எருசலேம் என்னாச்சுன்னா முக்கியமான கர்த்தருடைய ஆலயம் கட்டுறது இடமா இருந்தாலும் சவுல் நாட்கள் யார்கிட்ட இருந்தது? எபூசியர் அங்க ஆண்டாங்க. தாவீது ஒரு வரைக்கும் யார் ஆண்டது? அப்போ அதை இன்னொருத்த சொல்லலாம், எபூசியர் நீ தாவீது உள்ள போக முடியாது, அங்க உன்னை யார் தடுப்பா? கூட இருக்கும் சப்பானிங்க குஷ்டரோகிகளை தடுப்பாங்க. அப்ப தாவீது சொன்னார், என்ன சொல்றாருன்னா, அப்போ தாவீது சொல்றாரு, எபூசியரை முறியடிக்கிறதுனால் எவன் முந்தினா இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதி தாவீது சொல்லியிருந்தார். சொரியான் குமார் யோவாப் முந்தி ஏறி. இப்ப கேளுங்க, இவர் எப்படி தலைவன் ஆனாரு? இன்னாட்ட செலக்டட், ரொம்ப நல்லவன், மாமா ஆத்தா புள்ள சொந்தக்காரன் போல கூட இருந்தாங்க. ரைட்டுங்களா? ஏறி அவன் பிடிச்சதுதான் எருசலேம், கர்த்தருடைய பாதப்படி. ரைட்டுங்களா? அந்த எருசலேம்ல தான் இவர் என்ன ஆயிட்டாரு? 1 நாளாகவும் 19:13 தைரியமா இரு, நாம் நம் ஜனத்திற்காகவும் நம் தேவனை பட்டணம் திடீர்னு கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான். பாருங்க, இது பெரிய சண்டை. ஃபுல்லா சுத்தி ஜனம் வந்துச்சு. அவங்க போனது கொஞ்சம் நிறைய பேர். நம்ம தேவன் பைபிள் சொல்லுது தைரியமா நம்முடைய ஜனத்திற்காக. அவர் என்ன சொல்ற? நம்ம சண்டை போறது யாருக்காக? நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காக. திடீர்னு கொண்டு இப்ப யாருக்கு சாவடிச்சாங்க? தேவனுடைய பட்டணங்களுக்காக, தேவனுடைய ஜனத்திற்காக சாவடிச்சது யாரு? இப்போ இன்னும் பாருங்க, இவரை குறித்து புகழ்ச்சி என்ன சொன்ன 2 சாமுவேல் 12:26 என்ன சொல்றது பார்த்தா, நம்ம வசனம் படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஏன்னா தெரியாம 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 26 எடுத்தவங்க வாசிங்கள் வேகமாக. 26 நான் வாசிக்கிறேன். அதற்கு யோவாப், இது எப்ப தெரியுமா ஐயா தப்பு பண்ணாரு பாத்தீங்களா? அந்த டைம் நாத்தான் சொன்னார் பாத்தீங்களா? இவரை தப்பு பண்ற நேரம் அங்கதான் அவர் வீட்டுல படுத்திருந்தார் பாத்தீங்களா? பெரிய சன்னடவா பத்துனுங்கிறாரு ராஜா. அப்ப பண்ணி தாவீதுல ஆள அனுப்பி, நான் ரப்பாவின் யுத்தம் பண்ணி தண்ணீர் பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கணும் என் பேர் வழங்காதபடி. நான் பட்ச யார் பேர் வந்துடும்? எவ்வளவு நல்லவன் பாத்தீங்களா? நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் சொல்ல சொன்னான். அப்படியே ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதில் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். நான் பட்டணம் பிடிச்ச யார் பேர் வந்துடும்? அதெல்லாம் என் பேர் வானா? எவ்வளவு நல்லவன் பாத்தீங்களா?
நீங்க சொல்லுங்க. அப்சலோம் பிரிஞ்சு போகும்போது தொகவா என்ற ஊர்ல ஒரு புத்தியுள்ள ஒரு பொம்பளை கொண்டு வந்து இழவு கொண்டாடுற போல பேசி தாவீது அப்சலோம் சேர்த்தது யாரு? அதே போல சென்சஸ் எழுதணும், இஸ்ரேல் கோத்திரங்க எவ்வளோ ஆகுது, யூதா எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தாவீது நினைக்கிறாரு. அப்போ யோவாப் சொல்றாரு, வேணாயா கத்த நிறைய கொடுத்தா பிரச்சனை சொல்லும் போது இல்லைன்னு சொல்லி கேட்டா அவரை எழுதினாரு. கடைசி என்ன போச்சு, அதால 70,000 பேர் செத்தாங்க. தாவீது செய்ய தப்புக்கெல்லாம் யார் தண்டனை பண்ணாரு. இப்போ அவரை கொடுத்த சாட்சி என்னதான் இப்ப நான் பார்க்க போறோம். 2 காரியங்களை படிச்சுட்டு ஏன் அவர் செத்தான்னு பார்க்க. அவரை குறித்த சாட்சி தெரிவிக்கணுமா என்னென்ன பண்ணாரு. ஒரு காலத்துல இவர் கஷ்ட ஜெயிச்சதெல்லாம் கத்தருக்காக அர்ப்பணிச்ச காரியம் பைபிள் எழுதி நிறைய காரியம் இது. இவரை குறித்த சாட்சி, மக்கள் கொடுத்த சாட்சி, இதற்கு வேதனை மக்களே பொதுமக்களை கொடுத்த சாட்சி என்ன? 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11 வாசியம். உரியா தாவீதை நோக்கி, இங்க பாருங்க என்ன சாட்சி பாருங்க. யாருங்க? உரியா 11:11 தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரம் தங்கி இருக்கு. எங்க இருக்கு? யுத்தம் இருக்குது. அம்மன் புதுகிட்ட கூடாரம் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும். யாரு? யாரு? யோவாபும் என் ஆண்டவனுடைய சேவகன் வெளியில பாலம் மீறி இருக்க. நான் புசிக்கிறதுக்கும் மனைவியோட சந்தோஷமா இருக்குது நீ நினைக்கலாமா? அப்போ யோவாப் எங்க இருக்காரு? ராஜா வீட்டுல உட்காந்து சந்தோஷமா குடிச்சு தப்பெல்லாம் பண்ணி இருக்காது. ஆனா நாட்டுக்காக மக்களுக்காக தேவனுக்காக யுத்தம் பண்ணதற்கு வெளியில தங்கி கூடாரம் போட்டு தன் உயிரை பணை வச்சு வாழ்ந்த யோவாப் சாட்சி கொடுத்து யாருன்னா இன்னொரு சேனாதிபதியா உரியா. இந்த மனுஷன் கடைசியில் எப்படி செத்தாரு பாத்தீங்களா? ஓய் என் தேவன் அனுமதிக்கிறார். இந்த மனுஷன் இன்னொரு சாட்சியை பார்க்கலாமே. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இதுதான் சூப்பர். 1 ராஜாக்கள் 11:21 சாலமோன் நாட்கள், சாலமோன் வயது நாட்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் தாவீது பாருங்க. தாவீது தன் பிதா கொண்டு நித்திரை பின்பு படைத்தவன் யோவாப் இறந்து போனான் என்று ஆதாத் கேள்விப்பட்ட போது பாத்தீங்க. எப்போ நான் வாசிக்கிறேன் 14 கர்த்தர் ஏதோம் ஆதாத் என் விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். 14 யாரு ஆதாத்? யாரு சாலமோனுக்கு? யாரு? பெரிய ராஜா உனக்கு விரோதி கர்த்தர் எழுப்பினார். யார் எழுப்பினாரு? பிரச்சனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் விரோதி எழுப்பினார். தாவீது ஏதோம் பாருங்க. ஏதோம் இருக்கும்போது படைத்தவன் யோவாப் யாரு? ஏதோமில் இருக்க ஆண் மக்கள்லாம் சங்கரித்து வெட்டுண்டு அடக்கம் பண்ண போனா என்ன பண்ணார் வேலை? ஏதோ மாரி வெட்டுண்டு ஆண் மக்கள் என்ன பண்ணாரா? இவரோட வேலை என்ன ஆகுது? வெட்டி போற வேலை மட்டும் இல்லையா, கெட்டியா வேலையை கூட பண்ணாரு. அடக்கம் பண்ண போனார். அவள சங்கரிக்கு தானும் இஸ்ரவேலையும் அங்க 6 மாசம் எல்லா காரையும் செஞ்சாராம். அப்ப இந்த ஆதாத் என்றவன் அவனோட கூட அவன் தகப்பனை ஊழியக்காசில ஏதோமே தப்பி ஓடி இவர் எங்க போனாரு? உயிர் புச்சா போன்னு ராஜா கூட வீட்டுல இருக்க ஓடி எங்கேயாவது எகிப்து போயிட்டு தங்கிட்டாராம். இப்ப யார் செத்து? இப்போ எகிப்துல இருக்கான. எகிப்துல இருந்து எங்க வரல? அவர் ஏதோமுக்கு வரல. காரணம் என்ன? பயம். யாருக்கா உயிரா? சொல்லுங்க யாருக்கா? யோவாப் இருக்கிற வரைக்கும் தொடர் நடக்குது. ஜிகு 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 ஜிகுன்னு யோவாப் செத்து போயிட்டார். யாருக்கு பைபிள்? யாருக்கு பைபிள்? சாலமோனுக்கு பைபிள். யாருக்கு பைபிளும்? செத்து போன பயந்துட்டான். பயம் போலாம். இப்ப கர்த்தரை எழுப்பினார். அவன் யாருக்கு தொலை கொடுத்தான்? சாட்சி பத்தியா உரியா சொன்னார். என்ன இன்னும் சொல்றான், செத்து போயிட்டார். இந்த மனுஷன் ஏன் சாப்பிடும்? கர்த்தருக்காக 40 வருஷம் சண்டை போட்டார். வேதம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் கர்த்தருக்கு ஒரு துரோகமும் பண்ணல. அப்சலோம் பக்கத்துல கூட அவர் சாயல. தாவீதுக்காக நின்னவர். தாவீதுக்காக தன் பிராணன், தன் வாழ்க்கையில பல நாட்கள் தேவனுக்காக, தேவனுடைய உத்தத்துக்காக, மக்களுக்காக, பட்டணங்களுக்காக சண்டை செய்த ஒரு முடிவு ஒரு கோழை போல சாவதற்கு காரணமே சின்ன விஷயம். 2 சாமுவேல் 3 திறந்துட்டு கொண்டு 27 அப்னோர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறன் போல அவனை ஒளிவு வாசல் நடுவே ஒரு பக்கம் அழைத்து போய் தம் தம்பியோட அசைகள் ரத்தப்பழி வாங்க அவனை வயிற்றிலே குற்றி போட்டான். யார? தாவீதை கேட்டபோது நேரின் குமாரன் அப்னேர் ரத்தத்திற்காக என் மேலும் ராயத்து மேலும் கத்திற்கு என்றைக்கு இல்லை, அது யோவாபுடைய தலையின் மேல. கவனிங்கள். இப்போ நான் சொல்றேன், நான் முதல் சண்டை போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? யோவாப் சண்டை போடுது. அப்போ யோவாப் தம்பி அந்த சண்டையில் இருக்கார். அந்த ஆசைகளை அப்னேர் என்ற சவுல் படைத்தலைவர் என்ன பண்றான்? கொச்சி போயிட்டான். கவனிங்கள். இப்போ ராஜ்யம் 2 ஆகுது. ஆனா ராஜா யாரு? 10 கோத்திரத்தை சவுல் புள்ள ஆடுறான். யூதா கோத்திரத்துக்கு யாரா இருக்காரு? அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அப்னேர் ராவிட்டே வராது.
நீ ஏன் ராஜா கத்ததான ராஜாவாக்குனாரு, நான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் மக்கள்கிட்ட பேசி மறுபடியும் ராஜ்யத்தில் என்ன பண்ணுறேன், நான் உங்ககிட்ட திருப்பிடுறேன், தயவுசெய்து பேசி திருப்பிடுறேன், சமாதானமாக போயிடலாம். ஓகே ராஜா சொன்ன ஓகே சொல்லி அமைச்சிட்டாரு. இது யோவாப் அப்போ இல்லை, வெளியே போயிருந்தா. அப்போ யோவாப் வந்து வரும்போது சொல்கிறாங்க, யார் வந்தா, அப்னேர் ஒருத்தர் வந்தாருங்க. அப்படியா, அப்னேர் யாரு, என் தம்பியை கொலை பண்ணால, ரகசியமாக ஆளை அனுப்பி ராஜா அவங்ககிட்ட பேசுகிற செய்தி ஒன்று இருக்குது. கவனிங்கள், அவனை வர வச்சு பேசும்போது கத்தியத்து குத்திடுறான். இப்போ இந்த செய்தி யாருக்கு பிரச்சனை, யாருக்கு துரோகம் பண்ணா, இது தாவீது கேட்ட உடனே அப்போ 10 கோத்திரம் என்ன நிற்பாங்க, சமாதானம் பேச போனவனை என்ன பண்ணிட்டான் தாவீது கொண்டானே, யார் மேலே வரும், தாவீது மேலே வருமே. அதனால தாவீது எழுந்து அழுகுறானா, ஐயோ எந்த காலம் இது, சமாதானத்தின் காலத்தில் அந்த யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினவன் யாரு, சமாதானத்து காலத்தில் யுத்த கால ரத்தத்தை சிந்தினவன் யாரு, யோப். கூப்பிட்டு பாவம் சமாதானம் பேசுற நீங்க சாவடி கூடாது, சமாதானம் பேச சாவடி கூடாது. அவனுக்கு தெரியாம வந்தான் ஏதோ யோப், அவன் சகோதரன் ரத்தப்படியே குத்தி போட. இது யாருக்கு தெரியாது, யாருக்கு, தாவீது உடனே போய், ஐயா இப்ப ராஜ்யம்லாம் என்கிட்ட வரும்போது இது மாதிரி நடந்தா திரும்பி ராஜ்யம் பிரிஞ்சுமே, தாவீது அழு கத்துறாரு. ஃபர்ஸ்ட் அவர் கத்தருக்கு செய்யல, ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு. இது அப்னேர் செத்தது யார் பேர் நம்ம வந்திருக்கோம், தாவீதை பார்க்க போறேன்னு போனவன் செத்துட்டாருன்னா யார் பேர் வரும், அதான் சாகும்போது தாவீது சொல்றாரு, அவன் அப்னேரை கொண்டுட்டான். யாரு தொடக்கும் போது அப்னேர் அநேகமாக யோவாப் கொண்டுட்டான், கூட தான் இருந்தான், அப்னேரை கொண்டுட்டான். 2 யாரை கொண்டான், 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாரை கொண்டாங்கன்னு பாருங்களேன். 2 சாமுவேல் 20:7 யாரை கொண்டான்னு வாசிங்கள். எட்டு, அவள் கிபியோன் கிட்ட வருகிற போது பெரிய கல்லன்ல வந்த போது அம்மாசாவில் எதிர்பட்டு வந்தான். யோபோ தான் உடுத்தி கொண்டிருந்த தன் சட்டையின் மேல் இருந்த கச்சையை கட்டி கொண்டிருந்தான். அந்த உரையோட ஒரு பட்டயம் அவன் இடுப்பன் தொங்கிட்டு அவன் புறப்பட விழுந்தது. அப்பொழுது யோவாப் அம்மாசாயை பார்த்து, என் சகோதரனே சுகமா இருக்கேன் என்று சொல்லி அம்மாசாயை முத்தம் செய்து தன் வலது கையில் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருந்த பட்டயத்தில் அம்மாசா எச்சரிக்கை யோவாப் அவனை அவன் குடல்கள் தலை சிறந்து போக அதனால் வயிற்றுல ஒரே குத்தா குத்துனான். யாரு, இப்ப அம்மாசாவை செத்துட்டான். யாரு குத்துந்து, இந்த அம்மாசா யாரு, வாசிங்களை பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 13. நீங்கள் அம்மாசாயை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமாய் அல்லவோ, நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவையில் இருப்பாய். அதான் சத்தியம், ரைட்டுங்களா? இப்போ இந்த மனுஷனா 20ஆம் அதிகாரம் 4. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷன் 3 நாளைக்குள்ள இடத்துல வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும். இந்த டைம் மிஸ் ஆகும் போது வழியில் யார்கிட்ட மாட்டினா, யோவாப் இவனை கொலை பண்ணா. சிம்பிளா முடிக்க வேற வசனம் படிக்கணும். இவன் யாரோட தளபதியா இருந்தான்னா அப்சலோமுக்கு தளபதி ஆயிட்டான். யாரோட தளபதி, இந்த தாவீது பண்ற தப்பெல்லாம் கவனிக்கலுங்களேன். யாரோட தளபதி, அப்சலோமுக்கு. யார் இவனை யாரு, சொந்தக்கார பையன் தான். இந்த யோவாபுக்கு சித்தி மர பெரியமா பிள்ளைங்க தான். கவனிங்க, சொந்தக்காரன் தான். தாவீது என்ன சொல்றான்னா, நீ யாரா இருப்ப, என் கூட படைத்தலைவனா இருப்ப. யாரா இருப்ப, யோபு. நானா யாரு, தாவீது ரைட்டா? ஏன் அப்படி சொன்னார்னா, எல்லா மனுஷனும் யார் பின்னாடி வந்துடணும், அவன் பின்னாடி 1000 மக்கள் இருப்பாங்களே, அந்த படையில திரும்பி எங்க வந்துடும், தாவீதுகிட்ட வரும் சொல்லி சொன்னான். ஆனா யார் படையில் யாருக்கு, யார் யோவாபுக்காக யார் வரணுமா, அது எப்படி அம்மாசா வர முடியும், வரும்லாமாப்பா? அப்சலோம் கூட இருந்து அப்பனே சாவடிக்கு வந்தவன். அவன் பார்த்தான், ஏன் நீ வரியா, அழகா பேசி கட்டி இப்படி ஒரு குத்து குத்துனான். பைபிள் சொல்லுது, முடிச்சிடலாம். இந்த யோவாப் யாரு, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 5ஆம் வசனம். சொரியாவின் தாவீது சொல்றாரு, சொரியாவின் குமார் யோவாப் இஸ்ரவேல் 2 சேனாதிபதி நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்திற்கும் அமாசா இந்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவளை கொண்டு சமாதானத்தை யுத்த காலத்தை சிந்தி யுத்த காலத்தை தன் அறையில கச்சையிலே அவன் கால்களிலே இருந்த பாதரட்சை வடைய விட்டானே. ஆகையால் நீ யுத்தின்படி நீ செய்து அவன் நரைமயிர் சமாதானமாய் பாதளத்தில் இறங்க ஒட்டாதீர். இதுதான் தாவீது சொல்லி தன் பிள்ளைகிட்ட சத்தியம் போயிட்டாரு. இப்போ இந்த கருத்து சாலமோனால் டைரக்டா செய்ய முடியாது, முடிக்கலாம். யாரால முடியாது, யோவாப் கேட்க முடியாது. யோவாப் தான் படையுது. அபிதாரு அவருக்கு தெரியாது, அத்தனையா தெரியாது. இதை எப்படி செய்ய முடியும்? ஏன் இந்த காரியம் என்ன சொல்லட்டுங்களா? துரோகம். யாருக்கு யாருக்கு துரோகம் செஞ்சாரு? துரோகம்.
அவ செஞ்ச துரோகம். தாவீதை சமாதானத்துக்கு பேச வந்தவனை, தாவீது சமாதானமா அனுப்பிவிட்டவனை, உன் தம்பிக்கு ரத்த பழிக்கு தாவீது தெரியாமல் ஒரு காரியத்தை செய்தாய் பார்த்தாயா? நீ கூட இருந்து தாவீதை கேட்டிருக்கணும், இவன் நான் கொல்லாமா? தாவீதுக்கு அந்த நாள் அமாசா செத்து போனவனே தாவீதுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. துரோகம். தன் சகோதரன் சொல்லி சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை சொன்னா அப்படி கட்டி பிடிக்க வரும்போது தாவீது என்ன சொன்னா, நீ அரண்மனைக்கு வான்னாரு. என்னது எங்க? ஆனால் அவன் தெரிஞ்சு வழியில் என்ன பண்ணிட்டான், குத்தி போட்டான். இது 2 பேரும் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினவன் தான். யாருங்க? யோவாப். இந்த 3 பேரையும் ஏன் கர்த்தர் மாட்டி விட்டார்னா அவங்க கல்ல. இந்த 3 பேர் இருந்தால் ஒரு காரியம் நடக்காது. அத்தோனியா இருக்கிற வரைக்கும் சாலமோனுக்கு பிரச்சனை, யோவாப் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் பிரச்சனை, ஆசனம் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரியவனுக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? எந்த நேரம் வேணாலும் யோவாப் பேச்சை கேட்பதற்கு மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் அப்சலோம் பேச்சை கேட்டாங்கயா. அப்சலோம் வார்த்தையை கேட்டு, ஏன்னா மக்கள் யார் ஆள விரும்புறாங்க? the people selected அத்தோனியா. மக்கள் மனநிலை யாருக்கு இருந்தது? மக்கள் மேல அத்தோனியா மேல இருந்தது. படைபலம் யார்கிட்ட இருக்கு? யோவாப் கிட்ட இருக்கு. யார் பேச்சு கேட்பாங்க? அப்ப ஆவிக்குரிய யார் பக்கம்? அபியாத்தார் பெட்டிய சுமந்தம் வயசான எல்லாருக்கும் தெரியும். இந்த 3 பேர் யார்கிட்ட இருக்காங்கன்னா, இவங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும், அத்தோனியா இருக்கிற வரைக்கும் சாலமோனுக்கு சம்மதம் இருக்காது. யோவாப் இருக்கிற வரைக்கும் சாலமோன் சம்மதமா இருக்காது. அபியாத்தார் இருக்கிற வரைக்கும் சாலமோன், இது சாலமோன் திட்ட போல, கட்ட திட்ட போடார். ஏன்னா பின்புதான் அவர் தேவனுடைய ஆழ்த்தை கட்டணும். என்ன கட்டணும்? அவர் ஒருத்தர் முடிக்கலாம். ஒருத்தர் எதிரா ஈராம் கிட்ட, எனக்கு மரம் இதெல்லாம் அனுப்பியா, என் தகப்பா ரொம்ப யுத்தம்லாம் செஞ்சாரு, 2 சைட் பண்ணாரு, அதனால ஆலயம் கட்ட முடியல, எனக்கு விரோதியம் இல்லை யுத்தமும் இல்லை, நான் கத்திரி ஆலயத்தை கட்ட போறேன், தயவுசெய்து மரத்தை கொடு. இவங்கெல்லாம் வச்சிருந்தா எப்படி ஊழியம் வளரும்? மீன்ஸ் எப்படி கட்ட முடியும்? பைபிள் சொல்லுது, அந்த 7 வருஷத்துல ஒருத்தம் கூட சாலமோனுக்கு விரோதமாக எழுமலை. தேவ திட்டத்திற்கு பின்னா நடக்க போற திட்டம் ஒண்ணு, சாலமோனுக்கு மெயினா யூஸ் பண்ண கீயே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியா. நான் என்னுடைய தியானத்தில் யார் அந்த ஆலயத்தை கட்டினா? இது ஒன்லி லிட்ரல் எழுதிக்குதான். நான் என்னமா சொல்வேன், அந்த ஆலயத்தை தாவீது தான் கட்டினார். இந்த பில்டிங் கான்ட்ராக்ட்காரன் நான் காசு கொடுத்துறேன், இது யார் கட்டுனது? உங்க வீடு கட்டுறீங்கம்மா, கான்ட்ராக்ட்காரன் காசு கொடுத்துறீங்க ஒரு இதுக்கு என்னவா 10 லட்சம் அவன் சொல்லி காசு கொடுத்து யாரு கட்டுறது? யார் கட்டுறது? பணம், தங்கம், வெள்ளி, வைரம், கல்லு எல்லாம் கட்டி, பேட்டர்ன் எல்லாம் கட்டி, கத்திரி தரிசனம் கொடுத்து, இடத்த கொடுத்து, வர்றாங்கிட்ட கலை வாங்கிட்டு எல்லாம் வாங்கி ஒன்லி கட்டுப்பா. பேர் மட்டும் யார் பேரு? எஸ், தாவீதின் பால் கட்டு. இதான் ரீசன். இப்போ இந்த காரியம் எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? பிளீஸ், யோவாபுக்கு தெரியாது நம்ம இன்னைக்கு சாவ போறோம்னு, அபியாத்தாருக்கு தெரியாது நம்ம ஊரை விட்டு ஓட போறோம்னு, அத்தோனியாக்கு தெரியாது இதான் கடைசி சந்திப்பு சாலமோன் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அந்த நேரத்தில் கர்த்தர் செய்வான். செய்தி ஸ்டார்ட். என்ன செய்யணும், எதை விதைக்கணும்? யோவாப் என்ன விதைச்சார்? யோவாப் கர்த்தருக்கு விரோதமா செய்யல. யோவாப் கூட இருந்த தாவீது ஒரு வார்த்தை கேட்கலையா? துரோகம். அத்தோனியா யார் மேல ஆசைப்பட்ட? அபியாத்தார், உங்க பிதாக்கள் பாவம். கண்ணை மூடி நாம் செபிப்போம். அவளோட கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருது.